தான் போட்டு இதுக்குள்ள வந்திருக்காங்க. இந்த போதை பொருள் இங்கே வச்சுட்டு போயிருக்காங்க. நிச்சயமா ஏதோ ஒரு தப்பான ஆள் இங்கே வந்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இல்லை எழுந்திருங்க. லக்ஷ்மண், செக்யூரிட்டி, போலீஸ் இங்கே வருது. என்னப்பா அது? என்ன நடக்குதுங்க? மந்திரவாதி மாதிரி ஒருத்தன் வந்து மருந்து வைக்கிறான். இங்க போலீஸ் வரும்னு சொல்றான், போலீஸ் வருது. கீழே அதித்தி மேடம் ஏதோ பேசி சமாளிக்கிறாங்க. அங்க பாரு, கபடி மாஸ்டர் எவ்வளவு பெரிய ஆளு, அவர் எதுவும் பேசாம எப்படி நின்னு வேடிக்கை பார்க்கறாரு பாத்தியா? டேய் டேய் பப்பன், விஷயம் அது இல்ல. இவங்களாலலாம் நம்மளை பிடிக்கவே முடியாதுப்பா. நம்ம அப்படி என்ன தப்பு பண்ணிருக்கோம்? நம்ம எந்த தப்பும் பண்ணாதப்ப நாம எதுக்காக பயப்படணும்? நீ சுமார், அவங்க ஏதாவது கேட்க வந்திருப்பாங்க, அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்க. கதை முட. சரி சரி. அங்க பாரு, மேல வரப்போறாங்க. சூர்யா, நீங்க எதுக்கு கதவு சாத்துறீங்க? நாம தான் எந்த தப்புமே பண்ணல, அப்புறம் எதுக்கு பயப்படணும்? சைலண்டா இருங்க. இங்க என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. நாம யாரும் தப்பு பண்ணல, யாரும் நம்மளை மாட்டி விட பாக்குறாங்க. இப்ப நம்ம ரூம்ல இருந்து யாரோ ஒருத்தன் ஓடனான்னு சொன்னால அவன் திருடன் இல்ல. ஆனா திருட்டு நம்ம ரூம்குள்ள வந்து நம்மளோட பேக்ல இந்த பொருளை வச்சுட்டு போயிருக்கான். இது பார்த்தா தெரியுதா? இது என்ன பொருள் புரியுதா உங்களுக்கு? ஒரு விளையாட்டுல இறங்குறதுக்கு முன்னாடி தன்னோட சக்தி அதிகரிக்க ஒரு பிளேயர் பயன்படுத்துற ஊக்க மருந்து. சூர்யா, அப்படின்னா இதுதான் தடை பண்ணிட்டாங்களே. அப்படின்னா விளையாடுறவங்க இந்த நேரத்துல இந்த மருந்தோட பிடிபட்டாங்கன்னா அப்புறம் நம்ம எப்படி எல்லாரும் விளையாட முடியும்? அப்படின்னா போலீஸ் இப்ப நம்மள பிடிக்க தான் வருதா? இல்லையே, இதை ஒன்றும் நாம யூஸ் பண்ணலையே. இதுல ஏதோ தில்முள்ளு இருக்குன்னு நாம போலீஸ்காரங்க கிட்ட சொல்லிடுவோம். அதை எப்படி நம்ம நிரூபிக்க முடியும்? போலீஸ் சந்தேகப்படும் போது நம்மளால எப்படி பதில் சொல்ல முடியும்? நினைச்சு பாரு, மேட்ச் இருக்கு, கையில இது வேற மாட்டி இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னா அவங்க என்ன வேணா நினைக்க வாய்ப்பு இருக்கு. நம்மளோட எதிரி நமக்குள்ளதான் இருக்கான்னு அர்த்தம். வேணும்னே நம்மளோட பேக்ல இந்த போதை பொருளை வச்சு அவங்களே போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அட கடவுளே, இப்ப என்ன பண்றது? நிச்சயமா ஏதாவது பண்ணணும். பேசாம நாம இதை நெருப்பு வச்சு கொளுத்திடுவோம். இல்ல ஒண்ணு வேணா பண்ணலாம், தூக்கி போட்டுடலாம், எல்லாம் சரியா போயிடும். இல்ல, அப்படி எல்லாம் பண்ண நாம மாட்டிப்போம். அப்புறம் எல்லாமே தப்பா மாறிடும். எது சொன்னாலும் இப்படியே யோசிச்சுட்டு நாம இதை வச்சிருந்தோங்கிற ஆதாரம் கிடைச்சாவே அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நம்ம மொத்த வாழ்க்கையும் முடிஞ்சு போயிடும். இப்ப என்ன பண்றது? ஏதாவது ஒண்ணு செஞ்சாகணுமே. ஐயோ, திடீர்னு போலீஸ் வந்து நம்மள குற்றவாளின்னு சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் நாமளும் அதித்தி மேடமும் குற்றவாளின்னு நிரூபிச்சிருவாங்களே. நாங்கள் உங்கள் அறையை சோதனை போட வந்திருக்கோம். நீங்கள் ஏதோ போதை மருந்து இங்கே வச்சிருக்கீங்களாமே, எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. நாங்கள் உங்களை செக் பண்ணணும். எழுந்துருங்க, எல்லாரும் எழுந்துருங்க. இங்க அந்த மாதிரி எதுவும் இல்லை சார். சார், அது வந்து எதுவும் பேசாத. எங்க சோதனை முடிகிற வரைக்கும் நீங்க எதுவும் யார்கிட்டையும் பேசக்கூடாது, புரியுதா?